வணக்கம் நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நம்மளோட சேமிப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தின டீடைல்டு வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நம்ம உழைச்சி கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணலாம், இல்லை என்னென்ன மாதிரியான சேவிங்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும், அடிப்படையாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கிறது மூலமாக சேமிப்பை வந்து இன்னுமே அதிகப்படுத்தலாம் அப்படின்றது மாதிரியான சில டிப்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்கேன். அதோட இந்த வீடியோவில் என்னுடைய ஓல்டு ஜுவல்லரி, நான் முன்னாடி எடுத்த ஜுவல்லரிக்கான பில் வந்து அட்டாச் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ஓல்டு பில்லெல்லாம் வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வீடியோ லென்த் ஆகிடுச்சுனாக்கா இதையுமே காட்டினோன்னா ரொம்பவே லென்த் ஆகிடும். ஸோ அதுக்கு ஏற்றது மாதிரி கண்டிப்பாக நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். நமக்கு சேமிக்கணும் அப்படின்ற ஆசை வந்து அதிகமாக இருக்கும். எப்படியாவது வந்து நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு வர பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி தான் நிறைய பேர் நினைப்போம். நிறைய பேருமே வந்து கேட்குறீங்க கமெண்ட்டில், நாங்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து பணம் சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரி. அதுக்கு மொதல் விஷயமா வந்து உங்களுடைய சேவிங்ஸை வந்து தடுக்கிற விஷயம் எது அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க. இதுதான் வந்து நம்ம சேமிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான வழி. உங்களுடைய சேவிங்ஸை வந்து எது தடுக்குது, உங்களை வந்து பணம் சேமிக்க விடாமல் எந்த விஷயம் வந்து தடுக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். என்னை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் அப்படின்றது வந்து சேவிங்ஸை தடுக்கும். நிறைய பேர் வந்து கடன் இருக்கிறப்போ நம்மளுடைய அடுத்தடுத்த சேவிங்ஸை வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து தவறான ஒரு முறையாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய கடன் அப்படின்றத அடைச்சாதான் நம்மளால் இன்னும் அதிகமான பணம் வந்து சேமிக்க முடியும். அதே சமயம் வந்து அந்த டென்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியும். ஸோ உங்களுடைய சேமிப்பை வந்து தடுக்கிற விஷயம் எது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். என்னென்ன விஷயம் வந்து நம்ம செஞ்சிட்ருக்குறோம், எதெல்லாம் வந்து நம்மளுடைய சேமிப்புக்கு தடையாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை நான் வந்து இதெல்லாம் எனக்கு வந்து தடையாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றது மாதிரி இருந்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த விஷயமா உங்களுடைய வருமானத்தில் முதல் செலவே வந்து சேமிப்பாக இருக்கணும். அதாவது நமக்கு ஒரு இன்கம் வருது அப்படின்னா அதில் மொதல் அமௌண்ட்டே இப்போ ஒரு 10,000 ரூபாய் வருது அப்படின்னா அதில் வந்து முதல் செலவே வந்து நம்ம எடுக்கிறது வந்து சேவிங்ஸுக்காக இருக்கணும். அதாவது கோல்டு சீட்டு போடுறேன், இல்லை வந்துட்டு ஒரு ஆர்டி போட்டிருக்கேன், இல்லை ஒரு உண்டியலில் பணம் போடணும் அப்படின்றது மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 1000மோ 500 2000மோ உங்களால் என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து அந்த சேவிங்ஸ் அப்படின்றதுக்கு அப்படியே தனியாக ஒதுக்கிடுங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் வந்து உங்களுடைய செலவுகள் பாருங்கள். இதுதான் வந்து நம்ம சேமிப்பு அப்படின்றது பண்ணுறதுக்கு முதல் வழியாக இருக்கும். இல்லை என்கிட்ட பணம் வருது, நான் வந்து ஃபஸ்ட்டு எல்லா விதமான செலவுகளையும் பார்த்துட்டு ஃபைனலாக என்கிட்ட பணம் மிச்சம் இருந்தது அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றது மாதிரி இருந்தோன்னா கட்டாயம் வந்து அந்த பணம் வந்து செலவு தான் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய விலைவாசி, அதே சமயம் நம்ம வந்து ஒரு மைண்ட் கண்ட்ரோலே இல்லாமல் செலவு பண்ணிகிட்டு இருப்போம். ஏதாவது கண்ணில் பார்க்குறது ஆசைப்பட்டு வாங்குறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கேயா வெளில போகிறப்போ கட்டாயம் நம்ம செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா முதல் அந்த செலவு அப்படின்றதை வந்து சேவிங்ஸுக்கு வந்து பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து சேமிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டியல் சேமிப்பு அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்கிட்ட வந்து எப்பயும் பணம் இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். அதே சமயம் எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு அதில் எடுத்து ஒரு அமௌண்ட்டு போடுறதுக்கு. இப்போ ஒரு காய்கறி வாங்க கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் எடுத்து அதில் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதில் தான் என்னுடைய செலவுகள் வந்து பார்ப்பேன். அதே மாதிரி மளிகை சாமான் வாங்குறதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு 500 ரூபாய் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த உண்டியலில் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறதில் தான் என்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு அந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோலாக பண்ணணும், சேவிங்ஸ் அப்படின்றது மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது வந்து உண்டியல் சேமிப்பு தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அது கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கு, எந்த வகையான சேமிப்பு பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதன்படி வந்து சேமிக்க ஆரம்பிங்க. சேமிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. இப்போ உண்டியல் சேமிப்பு, அதுக்கடுத்து வந்து ஆர்டியில் போடுறது, எஃப்டி போடுறது. எஃப்டின்றதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட நிறைய பல்காக ஒரு அமௌண்ட் வருது, அதை வந்து கையில் வச்சுட்டு இருக்காம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது, இல்லை ஒரு கோல்டு சிட்டு போடுறது. இந்த மாதிரி பல வகைகள் வந்து இருக்குது. பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் கட்டுறது. பிபிஎஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ அது மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி போட்டுக்கிறது.
இல்லை பெண் குழந்தைங்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் போடுறது, இந்த மாதிரி வந்து சேமிப்பில் பல வகைகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்றது மாதிரியான சேமிப்பு வந்து பண்ணலாம். இப்போ நான் மேற்கொண்டு சொன்ன எல்லா வகையான சேவிங்ஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. இப்போ சேவிங்ஸில் இத்தனை வகை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதில் வந்து உங்களுக்கு எந்த சேவிங்ஸ் வந்து செய்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது மாதிரி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு சொன்னது மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டியல் சேவிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து நான் கண்டினியூவாக பண்ணுவேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ஆர்டியில் போடுறது மந்த்லி சேவிங்ஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்றது மாதிரியா, சேவிங்ஸ் வந்து டெய்லி பண்ணுறது பிடிக்கும் அப்படின்றது மாதிரியா, இல்லை ஒரு வீக் ஒன் டைம் பண்ணணும் அப்படின்றது மாதிரியா அப்படின்றது எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்றது மாதிரியான சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு சேவிங்ஸ் எத்தனை வகையாக இருந்தாலும் ரெகுலர் சேவிங்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ரெகுலர் சேவிங்ஸ்னால் மந்த்லி ஒன்ஸ் கட்டுறது, கோல்டு சிட்டு இல்லை ஆர்டி போடுறது, இல்லை பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து இப்போ மாதம் பிறக்குது 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே இதுக்கு நான் அமௌண்ட் கட்டியே ஆகணும் அப்படின்றது மாதிரியான ஒரு கம்பல்சரி ஒரு சேவிங்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து வேறு வழியே இல்லை நான் கட்டணும் அப்படின்றது மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கட்டுவோம். அது ஒரு சேவிங்ஸாக வந்துட்டுருக்கும். ஸோ கண்டிப்பாக அது மாதிரி ரெகுலர் சேவிங்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெகுலர் சேவிங்ஸ் அப்படின்றது வந்து ஆர்டி போடுறது. ஆர்டி வந்து பேங்க்கில் போடலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றப்போ 5 வருஷத்துக்கு கட்டுறது மாதிரி. நம்ம வந்து இடையிலலாம் எடுக்க முடியாது. எடுக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து வட்டி விகிதம் வந்து கம்மியாகும். இதுவே நீங்கள் வந்து பேங்க்கில் போடுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 6 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் நம்ம எத்தனை வருஷத்துக்கு வேணால் போடலாம். ஸோ அது மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு ரெகுலர் சேவிங்ஸ் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை பார்த்துட்டு ரெகுலர் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இதோட வந்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ உண்டியல் வாங்கினது வந்து நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஆன்லைனில் வந்து வாங்கின மர உண்டியல். இது பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கான உண்டியல் இது. இதில் வந்து இது மாதிரி ஒரு சார்ட் வந்து கொடுத்துருவாங்க. இதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதில் கொடுத்துருக்க அமௌண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள், தப்பாக இருக்குது, அதாவது டோட்டல் பண்ணினா ரொம்ப கம்மி அமௌண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. இதில் வந்து நான் டோட்டல் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக அந்த 1,00,000 அப்படின்றது வந்து வருது. டே கணக்கில் நீங்கள் டெய்லி போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா 240 நாட்களுக்குள்ளே வந்து இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது ரீயூசபிளான்னு கேட்டிருந்தீங்க. ரீயூசபிள் தான். இந்த சார்ட் வந்து திரும்ப நம்ம யூஸ் பண்ண முடியுமான்றது மாதிரி கேட்டிருக்கிறீங்க. இதில் வந்து ஒரு பென் வருது இல்லையா, இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா திரும்ப நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து அழிய மாட்டேங்குது. நான் அழிச்சு பார்த்தேன், அழிய மாட்டேங்குது. இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, இது வந்து அழிய மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக இது மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கர் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்றப்போ டக்குன்னு நமக்கு வந்து அழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை மார்க்கர் வச்சு இப்படி பண்ணிடுறோம் அப்படின்றப்போ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஈரத்துணி வச்சு இப்படி அழிச்சிங்கன்னா அது வந்து போயிடும். நம்ம திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு விஷயம். அதோட இந்த மாதிரி உண்டியலில் வந்து 1,00,000 ரூபாய் தான் இருக்கா அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, இதில் வந்து மினிமம் 1000 ரூபாயிலேருந்தே இருக்குது. அதாவது இந்த மாதிரி கட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, பைசா போட்டு, இது வந்து 1000 ரூபாயிலேருந்து மினிமம் சேர்க்குறது மாதிரி இருக்குது. அதோடைய லிங்க் எல்லாமே வந்து நம்ம சேனலில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலுடைய ஷாப்பிங் அந்த இதில் வந்து கொடுத்துருக்குறேன். அது நிறைய பேத்துக்கு எப்படி போகிறது அப்படின்றது வந்து தெரியலை. இது மினிமம் வந்து 1000 ரூபாயிலேருந்து 5000, அதுக்கடுத்து 10,000 சேர்க்குறது, 20,000, 50,000 இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. நமக்கு எந்த அமௌண்ட், இப்போ வந்து சின்ன பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவங்கள வந்து சேவிங்ஸ் பண்ண தூண்டணும் அப்படின்னாக்கா நீங்கள் 1000 ரூபாய் இருக்கக்கூடிய உண்டியல் வந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்றது மாதிரி அவங்க வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது பற்றின டீட்டெயில் வந்து ஆல்ரெடி நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி 1000 ரூபாய் இல்லை 2000, 5000 இந்த மாதிரி வந்து சேவ் பண்ணக்கூடிய உண்டியல் எப்படி வாங்கலான்றதை வந்து இப்போ காட்டுறேன். இப்போ இது மாதிரி நம்ம சேனல் பேஜுக்கு வந்து போயிடுங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு வேளை நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ட்ரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து கீழே இந்த விசிட் ஸ்டோர்னு இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து திருச்சி தமிழச்சி ஸ்மார்ட் ஷாப்பிங் அப்படின்றது வந்து இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
இது உள்ளுக்கு போகணும் அப்படின்றப்போ நம்ம வந்து இதில் நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் வந்து கொடுத்துருக்குறேன். அதாவது 1 lakh சேவ் பண்ணுறதுக்கான உண்டியல், இந்த மாதிரியான உண்டியல், அதுக்கடுத்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி உண்டியல் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு வந்து போயிடும். நீங்கள் ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 282. இதுவுமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிறைய ஜாஸ்தியாக இருக்குது விலை அப்படின்றது மாதிரி. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன் வந்து மாறி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மினிமம் வந்து ரூ. 150 இருந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அது மாதிரி வந்து நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து வாங்கணும். இது வந்து இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்றது வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் கூட அது மாதிரியும் வாங்குங்க. ஏதாவது ஒரு வகையில் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நான் வந்து இதை பற்றி போட்ட வீடியோவில் வந்து ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து உங்களுடைய ஷாப் மூலமாக எப்படி வாங்குறது, அந்த ஸ்டோர் மூலமாக எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து காட்டியிருக்கேன். இது வந்து என்னுடைய அந்த நகையெல்லாம் வாங்கினதுக்கான பில் வந்து காட்டியிருக்கேன். இந்த பேப்பரில் உள்ள பிரிண்ட் வந்து ஓரளவுக்கு அப்படியே போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா 2011 வந்து ஒரு தோடு ஒன்று வாங்கியிருக்கிறதுக்கான பில் டீட்டெயில் இது. இதில் ஒரு கிராமுடைய ரேட் பாருங்கள், ரூ. 2617 விற்றுருக்கு. இது மாதிரி நிறைய பில்லாம் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு போட்டு தான் நான் வந்து நகை வந்து எடுத்திருந்திருப்பேன். இதில் வந்து 1 கிராம் பாருங்கள் ரூ. 2814 விற்றுருக்கு. இதோடைய டேட் பார்த்தோம்னா 2014 வந்து இந்த ரேட்டு வந்து இருந்திருக்குது. ஸோ நிறைய வந்து கோல்டு சிட்டு போட்டு தான் நான் வந்து எடுத்திருப்பேன். இது மாதிரி நிறைய வச்சுருக்கிறேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா 2015, 2010 வாங்கினது இருக்கும். 2010வது வருஷம் வாங்கினது, இந்த மாதிரி வந்து நிறைய பில் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரி வாங்கின பில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது, இன்னுமே இருக்குது. ஸோ இது பற்றின தனியாக ஒரு நான் வீடியோ வந்து போடுறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. எப்படியெல்லாம் வந்து கோல்டு சீட்டு போட்டு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத பற்றி தனியாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.